கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் முனுசாமி பரப்புரை மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து கந்திக்குப்பம், ஒரப்பம், வரட்டனப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் முனுசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருள் வியாபாரம் செய்யும் ஜாபர் சாதிக் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருங்கிய நண்பர் என குற்றம் சாட்டினார். லாட்டரி தடை செய்த பின்பு கள்ளத்தனமாக லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டவர் மார்ட்டின் எனவும், அந்த லாட்டரி விற்கும் மார்ட்டினிடம் 509 கோடியை தேர்தல் பத்திரமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெற்றுள்ளார் எனவும் கூறினார். அப்ப அந்த சூதாடுறதுக்கு முழுசுமே இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்ன்றதான் அர்த்தம். இப்படி சமூக விரோத சக்திகளோடு இணைந்து இந்த ஆட்சி நடத்தக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் நமக்கு வேண்டுமா? மாறாக நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று, உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு கல்லூரிகளை வழங்கி, கல்லூரிகளை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு தேவையான சீருடையை வழங்கி, அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் புத்தகம் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்த போது இலவசமாக புத்தகத்தை கொடுத்து, இலவசமாக நோட்டை கொடுத்து, இலவசமாக பென்சிலை பேனாவை கொடுத்து, அதை எடுத்து செல்வதற்கு பையையும் கொடுத்து, 8ஆவிலிருந்து 9ஆவுக்கு வருகின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு சைக்கிளையும் கொடுத்து, 11ஆவிற்கு வரும்போது 15,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்பையும் கொடுத்து அந்த குழந்தை உயர்கல்விக்கு வர வேண்டும் என்று போராடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய கட்சியான தொண்டரான அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் உங்களை கேட்பதெல்லாம் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும், இந்த நாட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் இந்த கட்சி பல்வேறு நல்ல திட்டங்களை